பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மிஷினரி சங்கங்களுக்காக மிஷினரிகளுக்காக ஜெபிக்கின்ற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, நீரே எங்களுக்கு நன்மைகளை தருகிறவர். நீரே நற்செய்தியாய் இந்த பூமிக்கு வந்தி, நீரே நற்செய்தியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தி, நீரே நற்செய்தியின் மூலமாக இந்த உலகம் அனைத்துக்கும் விடுதலை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலும் எழுதப்பட்ட நற்கந்தகங்களாக நிருபங்களாக அப்பா எந்தெந்த இடங்களிலே மிஷினரிகள் ஊழியம் செய்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகள் மீது அமர்வதாக. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்க. மிஷினரிகளுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமாக அமையவும், விசுவாச வாழ்விற்கு ஆசீர்வாதமாக அமையவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் பரம்புதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் மிஷினரிகளை குறித்து அவர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வ மனிதரை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதே போல பிபி ஜோப் என்று சொல்லப்படுகின்ற ஊழியரை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஊழியம் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு அநேகருக்கு ஒயிட் காலர் ஜாபாக அது தென்படலாம். சிலர் நினைக்கலாம் ஊழியம் என்பது ரொம்ப எளிது அல்லது ஊழியம் என்பது ஒரு மகிமையானதுன்னு. பிரியமானவர்களே, ஊழியம் என்பது மகிமையானது தான். ஆனால் ஊழியத்திலே உபத்திரவங்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியர்களுடைய வாழ்விலே எப்பொழுதுமே உபத்திரவம் உண்டு. வேதாகமத்தையும் கூட தானியேல் உபத்திரவப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உபத்திரவப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் அதே போல எலியா உபத்திரவப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு உபத்திரவம் அவருடைய வாழ்விலே வருவது உண்டு. வேதாகமத்திலும் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உபத்திரவப்படுதலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர், அவர் ரொமேனியா அதாவது ரோமிலே வசிக்கிறவராக இருந்தார். அவர் ஒரு யூதர். ஆனால் அவருக்கு தகப்பனும் தாயும் கிடையாது. அவர் ஒரு அனாதையாக இருந்தார். இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் கம்யூனிச கொள்கையிலே மிகவும் தீவிரமாக இருந்தார். 14 வயதிலேயே அவர் கம்யூனிச கொள்கையிலே மிகவும் ஈர்க்கப்பட்டவராக அவர் காணப்பட்டார். அவர் நாத்திகராக இருந்தார். அவர் ஆண்டவர் இல்லை என்று சொல்லப்படுகின்ற இயக்கங்களில அவர் முதன்மையானவராக இருந்தார். ஆனால் அவர் எங்கு சென்றாலும் அந்த இடங்களெல்லாம் அவர் கிறிஸ்தவர்களை வெறுக்க ஆரம்பித்தார். கிறிஸ்தவர்களை அவர் முகத்துக்கு நேரே பார்க்க கூட அவர் விரும்புவதில்லை. ஆனால் முதலாவது உலகப் போரின் சமயத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. உலகமெங்கிலும் பஞ்சம். அந்த வேளையில ரோமிலும் கூட பஞ்சம் ஏற்பட்டது. அப்படி பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அங்கே இருக்கின்ற தேவாலயங்களிலே, அங்கே இருக்கின்ற வீதிகளிலே கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே தன்னுடைய பசியை ஆற்றுவதற்காக இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் கிறிஸ்தவர்களிடத்திலே போய் அந்த உணவை, கிறிஸ்தவர்களை பிடிக்காது ஆனால் அந்த உணவை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் கிறிஸ்தவர்களை வெறுத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் மிகவும் உடைந்து போனவராக, உள்ளத்திலே பாதிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் தகப்பன் தாய் அற்றவராக இருந்ததினாலே அவருடைய உள்ளம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. இதே ரோமானிய தேசத்துல ஒரு தச்சன் இருந்தார், ஒரு ஏழை தச்சன். அந்த ஏழை தச்சன் ஆண்டவர் மீது அவர் மிகவும் விசுவாசம் வைத்தவராக இருந்தார். அந்த தச்சனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர். எனவே அவர் ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் என்ன ஜெபம் பண்ணாரானா, ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கை நிறைவடைவதற்குள்ளாக ஒரு யூதருக்காவது நான் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும், உண்மை குறித்து நான் சொல்ல வேண்டும். நான் நிறைய இடங்களுக்கு போக முடியாது. ஏனென்றால்
நானும் வயது முதிர்ந்தவன் ஆகிவிட்டேன். ஆனால் நீர் ஒரு யூதனை என் இல்லத்துக்கு அழைத்து வர வேண்டும். அந்த யூதனை நான் உமக்கு நேராக நான் வழி நடத்த எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். பிரியமானவர்களே, ஒரு நாள் தற்செயலாக இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் இந்த தச்சனுடைய இல்லத்திற்கு கடந்து வந்தார். தச்சன் இவர் யூதர் என்று அறிந்த பொழுது இவரை வரவேற்று வீட்டிலே அவருக்கு நல்ல உணவை கொடுத்தார். பிரியமானவர்களே, வீட்டிலே நல்ல உணவை கொடுத்து அதன் பின்பதாக வேதாகமத்தையும் அவருக்கு பரிசாக கொடுத்தார். இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டுக்கு அந்த வேதாகம் வேண்டாம் என்று அவளால் சொல்ல முடியல. ஏனென்றால் அந்த உபசரிப்பு, அந்த அன்பு, அந்த உணவு. எனவே அவர் அந்த வேதாகமத்தை வாங்கி கொண்டார். அந்த தச்சனும் கூட அந்த வேதாகமத்தில் உள்ள நிறைய காரியங்களை, நியாய தீர்ப்பை குறித்து, ஆண்டவருடைய அன்பை குறித்து, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து, அதே போல மீட்பை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து இந்த அருமையான தச்சன் அவரோடு பகிர்ந்து கொண்டார். அந்த வேளையில தன்னுடைய உள்ளத்துல வேத வசனத்தினாலே தொடப்பட்டார் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல தன்னுடைய இருதயத்தை அவர் கொடுத்தார். அதன் பின்பதாக இந்த தச்சன் இடத்துல ஆண்டவரை குறித்து அதிகமாக அவர் கேட்டு அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ரொமேனியா தேசத்துல 12,000 கிராமங்கள் உண்டு. 12,000 கிராமங்கள் உண்டு. 12,000 கிராமங்கள் இருந்தாலும் எந்த கிராமத்துல இந்த தச்சன் இருந்து ஒரு யூதனுக்காகவும் நான் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டாரோ அந்த இல்லத்திற்கு சரியாக இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்னும் யூதரை ஆண்டவர் அழைத்து வந்தார். இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய அன்பை குறித்து அந்த இடத்துல இருந்து அதிகமாக பகிர்ந்து கொண்ட பொழுது அங்கே ஒரு சிறு திருச்சபை உருவானது. இந்த சிறு திருச்சபை உருவாவதற்கு இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் காரணமாக இருந்தார். ஆனால் அந்த வேளையில அங்க அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. முதலாம் உலகப் போர் இருந்த பொழுது பிரியமானவர்களை, நாசிகளுடைய படைகள் அங்கே ரோமிலும் அவர்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே நடந்தது என்ன? கிறிஸ்தவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவர்களை அவர்கள் கைது செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் எப்படி ஊழியம் செய்ய வேண்டியது இருந்தது என்றால், ரகசிய கிறிஸ்தவராக இருந்து அவர் அங்கே இருக்கின்ற ரஷ்யாவில் இருந்து ரோமிற்கு வந்தவர்களும் அகதிகளாக வந்தவர்களிடத்திலும், அதே போல திரைமறைவு வாழ்ந்து கொண்டிருந்த ரகசிய கிறிஸ்தவர்களிடத்திலும் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இவர் ஊழியம் செய்து கொண்டிருந்ததை அறிந்த நாசி படைகள் இவரை கைது செய்தனர். இவரை கைது செய்து சிறையில அடைச்சு விட்டார்கள். சிறையில அடைத்த பொழுதும் இவர் ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து இவர் ஒருபோதும் விலகவில்லை. எனவே இவரை துன்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இவரை ரொம்ப துன்புறுத்தினாங்க. அடித்தார்கள், உதைத்தார்கள், துணிய எல்லாவற்றையும் உரிவிட்டு நிர்வாணப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர் விசுவாசத்தை அவர் விடவே இல்லை. இவர் தான் படும் பாடுகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது, பழுக்க காட்சிய கத்தியை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை மறுதலிக்காதவருடைய உடலிலே அவர்கள் சொருவி எடுப்பார்களாம். அதே போல முழுக்க காய்ச்சப்பட்ட தீயிலே காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பிகளை இந்த கிறிஸ்தவர்களுடைய உடலில அவர்கள் சொருவி எடுப்பார்களாம். இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் சொல்லுகிறார், அவருடைய சரீரத்திலையும் அநேக காயங்கள் உண்டு. அதே போல குளிர்சாதன பெட்டிக்குள்ள, ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த கிறிஸ்தவர்களை, ஆண்டவரை மறுதலிக்காதவர்களை அவர்கள் அடைத்து விடுவார்கள். ஒருமுறை இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்களையும் அதே போல அடைத்து விட்டார்கள். அங்கே கை கால்கள்லாம் இந்த ஜில்லு நாய் உறைந்து போன பின்பு அப்படியே எடுத்து வெளியில போடுவாங்களாம். வெளியில போட்டு சூடு உண்டாக்குவார்கள். அவன் சூடு உண்டாக்கப்பட்டு கொஞ்சம் உடம்புல உஷ்ணம் வந்து விட்டது என்று தெரிந்த உடனே மீண்டுமாக அவங்க அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல, அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள வைத்து அவர்கள் அடைத்து விடுவார்களாம். உபத்திரவம், பயங்கர உபத்திரவம். ஆனா இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. ஆண்டவரை மறுதலிக்க சொல்லி எவ்வளவோ சொன்ன பொழுதும் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. உன்னை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு முறை அவரை ஒரு மனிதன் மட்டுமே நிற்கக்கூடிய அறையில அவரை நிற்க வைத்தார்கள். நிற்க வைத்து அங்கே சுற்றிலும் ஆணிகள் இருக்கின்ற இடத்துல அவரை நிற்க வச்சுட்டாங்க. அவர் சற்றேலும் கால் தளர்ந்து அவர் சோர்வடைந்தால் அந்த ஆணிகள் அவர் மீது குத்தும். பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்துல அங்கங்கே ஆணிகளால் குத்தப்பட்ட காயங்கள் அநேகம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலையில அவர் உபத்திரவப்பட்டார். அது மாத்திரமல்ல, சில வேளைகள்ல பட்டினி போடப்பட்ட எலிகளை கொண்டு போய் ஒரு மனிதன் மாத்திரமே நிற்கக்கூடிய அளவிலே உள்ள அறையில போட்டுருவாங்களாம். அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டை அதே போல கிறிஸ்தவர்களை அப்படிப்பட்ட அறைகளில் அடைத்து விடுவார்களாம். அந்த அறையில போய் நிற்கும் பொழுது அந்த பசியோடு இருக்கின்ற எலி சதைகளை
பீக்குமா, கால்களை கடித்து கொதரும், மேல சரீரத்துல ஏறி கடித்து கொதரும், ஒரு நாள் முழுசும் அப்படியே கால் கெடுக்க நிக்கணுமா. ஆனாலும் ஆண்டவருடைய விசுவாசத்தில் இருந்து விலகாமல் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் இருந்தார். இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்று ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்திலே உள்ளது. அதே போல இரும்பு திரைக்கு பின்னால் என்று அவர் எழுதின ஆங்கில புத்தகத்திலும் அவர் பட்ட பாடுகளை குறித்து கம்யூனிச தேசங்களிலே, அதே போல இஸ்லாமிய தேசங்களிலே கிறிஸ்தவர்கள் மிஷினரிகள் எவ்வளவாய் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை குறித்து அவர் அதிலே எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்களுடைய உடலிலே முதுகிலே 4 எலும்புகள் உடைந்துள்ளது. அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்துல 12 இடங்களிலே சதைகள் அங்கே குடைந்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 18 இடங்களிலே தீயினால் சுடப்பட்ட காயங்கள் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டுக்கு உண்டு. ஆனா இந்த வேதனைகள் எல்லாம் இருந்த பொழுதும் அவர் ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. ரோமானிய தேசத்துல ஆண்டவரையே அவர் பற்றி கொண்டார். சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் அவர் ஆண்டவரை அவர் மறுதலிக்கவே இல்லை. உடனே இந்த நாசி படை வீரர்கள் நினைத்தார்கள், அரசு நினைத்தது, அவருடைய துணைவியாரை அங்கே கைது செய்தால் இவர் எப்படியாவது மறுதலித்துள்ளார் என்று சொல்லி அவருடைய மனைவி சபினா உம்ப்ராண்ட் அவர்களையும் அதே போல கைது செய்தார்கள். கைது செய்து கொண்டு ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் முன்னாலே நிறுத்தினார்கள். நிறுத்தி சொன்னார்கள், இங்க பார், உன்னுடைய மனைவி கீழே விழுந்து கிடக்கிறாள், அவளை கொண்டு வந்திருக்கிறோம், இப்ப கைது செய்ய போகிறோம், நீ ஆண்டவரை மறுதலித்து விடு, அவளை விட்டு விடுகிறோம், உன்னையும் விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரிச்சர்ட் உம்ப்ராண்டுடைய துணைவியார் அவங்க சொன்னாங்களா, இல்ல இல்ல, அப்படிப்பட்ட ஒரு கோழையை நான் பார்க்க விரும்பவில்லை. என்னுடைய கணவர் ஆண்டவருக்காக விசுவாசத்திலே நிற்கிறவர், என்னுடைய கணவர் அவர் தொடர்ந்து நிற்பார் என்று சொன்ன பொழுது இந்த நாசி படை வீரர்கள் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்களுடைய துணைவியார் சபினா உம்ப்ராண்ட் அவர்களையும் அவர்கள் அடித்து தரதர என்று இழுத்து கொண்டு போய் அவர்கள் சிறையிலே அடைத்து விட்டனர். சிறையில அடைக்கப்பட்ட பொழுதும் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்களுடைய துணைவியார திடீர்னு சொல்லி அவர்கள் தண்ணீரிலே தள்ளிவிட்டு வருவார்கள். குளம் வெட்டுறதுக்கு, அதே போல பல பணிகளுக்கு அவர்கள் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்களுடைய துணைவியாரை அழைத்து செல்வதுண்டு. அப்படி அவர்கள் மலை பிரதேசங்களிலே மற்ற இடங்களிலே பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து தள்ளிவிட்டு அவர்களை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் அவர் மேலே பட்டிருக்கின்ற காயங்களை பார்த்து அவர்கள் ஏளனம் செய்வதாக இருந்தார்கள். ஆனாலும் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவருடைய துணைவியார் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவே இல்லை. பிரியமானவர்களே, 8.5 ஆண்டுகள் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்கள் இந்த சித்திரவதை அனுபவிச்சாங்க. இந்த சிறையிலே சித்திரவதை அனுபவிக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கும் சிறிய ஓய்வு நேரங்களிலே அவர் புத்தகம் எழுதினார். டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்கின்ற புத்தகத்தை அவர் சிறைச்சாலையில இருந்து எழுதினார். அதே போல ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவருடைய துணைவியார் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதினாங்க. அந்த புத்தகத்தின் பெயர் பாஸ்டர்ஸ் வைஃப். பிரியமானவர்கள், உபத்திரவத்தின் நேரத்திலே எப்படி ஒரு ஊழியக்காரரின் துணைவி விசுவாசத்திலே நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து அந்த புத்தகத்தை எழுதினார்கள். இன்றைக்கும் உலகம் எங்கிலும் அதிகமாக விற்கப்பட்ட புத்தகமாக இந்த புத்தகம் உள்ளது. பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களுடைய துணைவியார் எப்படி இருக்க வேண்டும் உபத்திரவ காலங்களிலே என்று சொல்லி அவர் சிறைச்சாலையில இருந்தபடி உபத்திரவத்திலே அவர் இந்த புத்தகத்தை அவர் எழுதினார். இந்த 8.5 ஆண்டுகள் கழித்து இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்தார். 1 வாரம் தான் அவர் விடுதலையாக இருந்தார். அந்த 1 வாரத்திலும் அவர் ஊழியம் செய்தார். அவர் மீண்டுமாக ஊழியம் செய்கிறதை அறிந்த பொழுது மீண்டுமாக அவரை சிறையிலே அடைத்து விட்டார்கள். சிறையில மீண்டுமாக அவர் 5.5 ஆண்டுகள் அவர் உபத்திரவப்பட்டார். சிறைச்சாலையில அவருக்கு வாரத்திற்கு 1 முறை ரொட்டி துண்டு கொடுக்கப்படுவது உண்டு. வாரத்துக்கு 1 முறை ரொட்டி துண்டு கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, அவருக்கு 10 வாரம் வரும் பொழுது அந்த 10வது வாரத்துல 10ல் 1 நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த அரிதாக கிடைக்கின்ற அந்த ரொட்டி துண்டை அங்கே சிறைச்சாலையில இருக்கிறதுல யார் ரொம்ப அங்கே மெலிந்து போய் வேதனையோடு சுகவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அப்பத்தை கொண்டு போய் கொடுத்துவிட்டு அவர் மகிழ்ந்து தனக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூப்பை மாத்திரம் அவர் குடித்து மகிழ்ந்திருப்பார். பிரியமானவர்களே, இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் சிறைச்சாலையிலையும் அவர் அழுது கொண்டிருக்கவில்லை. இத்தனை உபத்திரவங்களின் மத்தியிலும் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எனக்காக இயேசு எவ்வளவு பாடுபட்டார், நானும் கூட அவருக்காக பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னிடத்துல பாடுபட்டு
அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது போல கிறிஸ்தவர்களாகிய நாமும் அன்பு காட்ட வேண்டிய தருணம் இது என்று உபத்திரவத்திலே அவர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் எப்பொழுதுமே அவர் ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டை மீட்பதற்காக ஹங்கேரி அதே போல மற்ற தேசங்களிலே இருக்கின்ற தலைவர்கள் கிறிஸ்தவர்கள் போராடினார்கள். இப்படி அவரை எப்படியாவது சிறைச்சாலையில் இருந்து மீட்டு விட வேண்டும் என்று சொல்லி 2 ஸ்தாபனங்கள் அங்கே $25,000 கொடுத்து அவர்கள் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டை அவர்கள் மீட்டார்கள். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் மீட்கப்பட்ட பொழுது அவர் உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது. என்னை போல இந்த உலகம் அனைத்திலும் சித்திரவதைப்படுகின்ற அல்லது உலகம் அனைத்திலும் பாடுபடுகின்ற மிஷினரிகள் உண்டு, அவர்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு NGO-வை ஆரம்பித்தார். அவர் ஒரு ஆர்கனைசேஷனை, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை அவர் ஆரம்பித்தார். அதன் பெயர் இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்து உலகம் எங்கிலும் அவர் சென்று உலகம் எங்கிலும் இருக்கின்ற பாடுபடுகின்ற இரத்த சாட்சியாக மரிக்கின்ற மிஷினரிகளுடைய குடும்பங்களை அவர் ஆதரிக்கிறவராக இருந்தார். தேசம் எங்கிலும் பாடுபடுகின்ற மிஷினரிகளுடைய குரலாக டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையை மாதந்தோறும் அவர் வெளியிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுக்கின்ற காணிக்கையை கொண்டு அவர் உலகம் அனைத்திலும் இருக்கின்ற மிஷினரிகளுக்கு அவர் உதவி செய்து கொண்டு அவர் வந்தார். இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்கள் அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம் உண்டு. நாம் தாவீதை போன்ற பலவீனமானவர்கள், கம்யூனிசவாதிகளோ கோலியாத்தை போல அவர்கள் பலசாலிகள், ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நியாயம் நம் பக்கம் உள்ளது என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அவருடைய ஊழியத்துல எப்பொழுதுமே அவருடைய உள்ளத்துல இருந்த ஒரு எண்ணம் என்னன்னா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற எண்ணம் இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டுக்குள்ளே எப்பொழுதும் இருந்தது. இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்கள் இப்படி உலகமெங்கிலும் அவர் ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்துல கேரளால பிபி ஜோப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான வாலிபன் இருந்தார். அவருக்கு இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டுடைய ஊழியத்தில் இணைய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆர்வம் இருந்தது. அவர் இறையியல் படித்தவராக UBS என்று சொல்லப்படுகின்ற பூனால இருக்கின்ற கல்லூரியில அவர் இறையியல் முடிச்சிருந்தாரு. அவர் இறையியல் முடித்தவராக இருந்த பொழுது எப்படியாகிலும் இந்த ஊழியத்தில் இணைய வேண்டும் என்று சொல்லி இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவருடைய ஊழியத்திலே அவர் இணைந்து கொண்டார். இணைந்து அவர் உலகமெங்கிலும் சென்று மிஷினரிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில, அதே போல தாக்குதலுக்குள்ளான இடங்களிலே போய் அவர் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதிலும் அவர்களிடத்தில் அன்பு பாராட்டுவதும் நேசம் பாராட்டுவதிலும் நேரம் செலவழித்தார். அவருக்கு அருமையான ஒரு மனைவி உண்டு, அவங்க பேர் மேரி. அவர்கள் நர்ஸாக அவங்க இருந்தாங்க. அவர்களுக்கு அருமையான மகன் உண்டு, மைக்கேல் ஜோப் என்று சொல்லி ஒரு அருமையான மகன் உண்டு. மகனும் கூட விடுமுறை காலங்களில் தன் தகப்பனாரை கூட வெளியிடங்களுக்கு சென்று மிஷினரிகள் எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரும் விசாரிப்பது உண்டு. இந்த பிபி ஜோப் அவர்களை இந்தியாவின் பில்லி கிரஹாம் என்று சொல்வது உண்டு. ஏனென்றால் அவருடைய பிரசங்கம் அவ்வளவு பிரசித்தி பெற்றது. நான் கூட சிறு வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது நம்முடைய திருநெல்வேலியில சாப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அந்த கிரவுண்ட்ல பிபி ஜோப் அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். அதுல நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்று நினைக்கிறேன், அதுல நான் கலந்து கொண்டேன். பிரியமானவர்களே, பெருங்கூட்டம் அந்த இடத்துல வந்திருந்தது. அவருடைய வல்லமையான அந்த சத்தம் இடிமுழக்க சத்தம் போல் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை அவர் பகிர்ந்து கொண்டார். அநேகர் ஆண்டவருடைய சமூகத்துல தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த பிபி ஜோப் அவர்கள் உலகமெங்கிலும் ஊழியம் செய்வதும் மிஷினரிகளுக்கு ஆதரவு கொடுப்பதும் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கின்ற சில பழமைவாதிகள் அடிப்படைவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. எனவே சில மத அடிப்படைவாதிகள் என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த பிபி ஜோப் அவருடைய மகன் அவர் MBBS படிச்சுட்டு இருந்தார். அவருடைய மகன் MBBS படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கல்லூரி வளாகத்திற்குள்ளே சென்று அவரை சுவரோடு வைத்து ஒரு காரை வைத்து வேகமாக அடித்து அவரை கொன்று போட்டார்கள். பிபி ஜோப் அவர்கள் உடைந்து போனார். பிபி ஜோப் அவர்களுக்கு ரொம்ப நேசமான மகன். எனவே தன்னுடைய ஊழியத்துல இந்த பாடு வந்த பொழுது அவர் உடைந்து போனார். அந்த அடக்க ஆராதனையிலே பிபி ஜோப் அவர்கள் சொன்னார், நான் என்னுடைய வலது கையை இழந்து விட்டேன். என் மகனுடைய மரணம் எனக்கு என்னுடைய வலது கை போனது போல் இருக்கிறது, ஆனாலும் பரவாயில்லை,
நான் என்னுடைய இடது கையை வைத்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி பிபி ஜோப் அவர்கள் சொன்னார்கள். பிரியமானவர்களே, மிஷனரிகளுடைய வாழ்வு அல்லது ஊழியர்களுடைய வாழ்வு அது வேதனையான துன்பமான வாழ்வாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி செய்த ஊழியங்களை நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நல்ல வசதியாக எல்லா விதமான காரியங்களோடு நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லது உபத்திரவப்படுகின்ற ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது அவர்களோடு ஆண்டவர் இல்லை. யாரு ரொம்ப சொகுசாக வாழ்கிறார்களோ அவங்களோடு தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைக்கிறோம். இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார், அவர் உபத்திரவப்பட்டார். சீஷர்களை பாருங்க, சீஷர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் உபத்திரவப்படுகிறவர்கள். இன்றைக்கு நீங்கள் கூட ஒருவேளை நினைக்கலாம், இந்த உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க என்னை போல, ஆனா அவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமாக அவங்க வாழ்றாங்க, எல்லா விதமான வசதிகளும் அவங்களுக்கு இருக்கிறது, அவங்களுக்கு இருக்கின்ற கார் என்ன, வீடு என்ன, பங்களா என்ன, அவங்க எவ்வளவு சொகுசா இருக்காங்க. ஆனா நான் மட்டும்தானே பாடுபடுகிறேன். நான் செய்கின்ற இந்த மிஷனரி ஊழியத்துல, நான் செய்கின்ற இந்த தனித்தாள் ஊழியத்துல, நான் செய்கின்ற இந்த ஊழியத்துல எவ்வளவு காரியங்களை நான் இழந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரர் ஆனதில்லை. ஆண்டவர் நேசிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? பிபி ஜோப் அவர்களுடைய மகன் மைக்கேல் ஜோப் அவர்கள் 1999ஆம் ஆண்டு அவர் அங்கே இரத்த சாட்சியாக மரித்தார். அதற்கு அடுத்த ஆண்டே மைக்கேல் ஜோபனுடைய பெயர்ல நம்முடைய தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டப்பட்டது. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் எதற்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரிகளாக இருக்கிறவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கும் பொழுது அவர்களுடைய பெண் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கின்ற ஒரு அருமையான பள்ளியாக அது இருக்கிறது. அங்கே ஹாஸ்டல் உண்டு. எந்தெந்த மிஷினரிகள் இரத்த சாட்சிகளாக உலகம் எங்கிலும் இருந்து மரித்தாலும் சரி, அவருடைய பெண் பிள்ளைகளை அங்கே அழைத்து வந்து எல்கேஜியிலிருந்து உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வி அனைத்தும் இலவசமாக அவருக்கு பயிற்று கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த மைக்கேல் ஜோபின் நினைவாக இந்த பிபி ஜோப் அவர்கள் அந்த கல்லூரியை, அந்த பள்ளியை அவர்கள் கட்டினார்கள். இன்றைக்கும் கோயம்புத்தூரில் இந்த மைக்கேல் ஜோப் யூனிவர்சிட்டி உள்ளது, மைக்கேல் ஜோப் ஹையர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் அவர்களுடைய வாழ்விலும் அதே போல இந்த மைக்கேல் ஜோப் அவர்களுடைய வாழ்விலும் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்ன என்று பார்த்தோமானால் விசுவாசம். விசுவாசம். பிரியமானவர்களே, ஊழியத்தில் உபத்திரவங்கள், இழப்புகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கூட அவர்கள் விலகவே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய தேசத்திலேயும் ஊழியம் செய்வதிலே பல தடைகள் உண்டு. இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் அவர்கள் செய்த ஊழியம் பெரிது. பிரியமானவர்களே, இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஊழியருடைய வாழ்விலே வந்த உபத்திரவங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் கலப்பையில கை வைத்துவிட்டு அவர் பின்னிட்டு பார்க்கவே இல்லை, லக்கை நோக்கி அவர் தொடர்ந்தார். பிரியமானவர்களே, அதே போல பிபி ஜோப் அவர்களையும் நாம் பார்த்தோமானால் எத்தனையோ இழப்புகள் வந்த பொழுதும் அவர் ஆண்டவரை விட்டு அவர் விலகவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே இவர்கள் இருவர் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கும் அவர்கள் தொடங்கின ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிபி ஜோப் அவர்களால் தொடங்கப்பட்ட மைக்கேல் ஜோப் இன்டர்நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் அந்த யூனிவர்சிட்டியும் இன்றைக்கும் கோயம்புத்தூரிலே உள்ளது. அநேக இரத்த சாட்சிகளின் பிள்ளைகள் அங்கே இன்றைக்கு பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல ரிச்சர்ட் உம்ராண்ட் அவர்கள் துவங்கின இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் அசோசியேஷன் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. உலகமெங்கிலும் இரத்த சாட்சிகளாக மரிக்கின்ற, உலகமெங்கிலும் பாடுபடுகின்ற மிஷினரிகளுடைய குடும்பங்களுக்கு உடனடியாக சென்று ஆறுதல் அளிக்கின்ற, உடனடியாக சென்று மீட்பு கொடுக்கின்ற, உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து அல்லது அரசு இடத்துல போய் பரிந்து பேசி அவர்களை மீட்கின்ற இடத்துல இந்த என்ஜிஓ செயல்பட்டு கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் அநேக மிஷினரிகள் உண்டு, அவருடைய வாழ்விலும் உபத்திரவம் உண்டு. இந்த திருநெல்வேலி பட்டணத்தில் அல்லது இந்த சென்னை பகுதியில், இந்த இந்தியாவின் சவுத் ஜோனில் இருக்கின்ற நாம் இன்றைக்கு பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். எல்லா வசதிகளையும் பெற்று நாம் ஊழியம் செய்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் இந்த ரிச்சர்ட் உம்ராண்டை போலவோ
அல்லது பிபி ஜோபை போலவோ நாம் ஊழியம் செய்திருக்கிறோமா? மிஷினரிகள் மாத்திரமே இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் பார்த்தோமானால் இந்திய மிஷினரி சங்கத்தில், விஸ்வவாணியில், ஜெம்ஸில், அதே போல இருக்கின்ற ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனங்களில் இருந்து சென்றிருக்கின்ற மிஷினரிகள் அவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள். அவருடைய கதைகள் நிறைய வெளியிலே வருவதில்லை பிரியமானவர்களே. ஆனாலும் அவர்கள் உபத்திரவத்தில் ஆண்டவருக்காக விசுவாசமாய் நிற்கிறார்கள். உபத்திரவத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஒரு தானியலை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல உபத்திரவப்படுகிற மிஷினரிகள் இன்றைக்கும் கூட இந்த மிஷினரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் அவர்கள் ஒரு முறை அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் சிறையிலே பட்ட உபத்திரவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு அன்றைக்கு தூக்கமே வராது, ஏனென்றால் அதனுடைய கொடூரம் அவ்வளவு பெரியது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட மிஷினரிகள் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்ப்ப வேதனைப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. ஊழியம் செய்யும் பொழுது பல காரியங்களை இழந்து, தங்களுடைய பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாகவும் உபத்திரவத்திலே அவர்கள் பொறுமையாக இருக்கும்படியாக ஜெபிப்போம். மிஷினரிகள் படுகின்ற வேதனைகளிலே, துன்பங்களிலே, இழப்புகளிலே ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்கும்படியாகவும், உபத்திரவப்படுகின்ற அவர்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக, உபத்திரவப்படுகின்ற அவர்களை ஆண்டவர் மீட்டு அவர்களை ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவதற்காக நாம் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்துட்டு நீங்க நினைக்கலாம், நான் உபத்திரவப்படுகிறேன், ஆனா என்னை யாருமே பார்க்கலையே, என்னை யாருமே விசாரிக்கலன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, வேதாகமத்திலையும் கூட ஒரு அருமையான வசனம் உண்டு. மத்தேயு 5:11-12 நாம் பார்த்தோமானால், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே படுகின்ற பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மகிமையை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே மிஷினரிகளை பாக்கியவான்களாக, ஆண்டவருடைய உண்மையான ஊழியக்காரர்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக எடுத்து பயன்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லாம் உள்ள பரிசுத்த தகப்பனே, உலகமெங்கிலும் இருக்கின்ற மிஷினரிகளுக்காகவும் மிஷினரி ஸ்தாபனங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரத்த சாட்சிகளாக மரித்த மிஷினரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எத்தனையோ இழப்புகளின் மத்தியிலும் உமக்காக விசுவாசத்தை விடாதபடிக்கு உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாயிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, தொடர்ந்து தாங்குங்க, ஏந்துங்க, தப்புவீங்க, சுமந்து கொள்ளுங்க. அப்பா, இந்திய தேசத்தில் இருக்கின்ற எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிங்க. இந்திய மிஷினரி சங்கத்தை ஆசீர்வதிங்க, விஸ்வவாணியை ஆசீர்வதிங்க, ஜெம்ஸ் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, இன்னும் அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் உண்டு ஆண்டவரை, எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிங்க. அப்பா, சந்தோஷ வித்யாலயால படிக்கின்ற மிஷினரிகளுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. கோயம்புத்தூர்ல இருக்கின்ற அந்த இன்டர்நேஷனல் பள்ளியில படிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்த தகப்பனே, நீரே உங்களுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துகிறாக. உலகமெங்கிலும் உம்முடைய நற்செய்தி அறிவிக்கப்பட அப்பா, எழுதப்பட்ட நிருபங்களாக சென்றிருக்கின்ற உங்களுடைய ஊழியக்காரர்களை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அப்பா, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கின்ற, தாங்குகின்ற, கொடுக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் நீ கூட உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நானும் உபத்திரவப்படுகிறேன், என்னை யாரும் விசாரிக்கல ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேனேன்னு சொல்லி இந்த செய்தியை கேட்கின்ற இந்த நேரத்தில் ஜெபிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் தருகிறேன். அவர்களையும் நீங்க ஆசீர்வதித்து பாக்கியவானாக, பாக்கியவதிகளாக மாற்றுங்க. உங்களுடைய ஆளுகைக்கும் பராமரிப்புகளை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் அவருடைய இருப்பதாக. ஆமென்.